2 பேருடைய உரையை நான் பொதுவெளியிலே நான் அதை வைக்கின்றோம். பொதுமக்களே முடிவு செய்யட்டும். எலும்பை உடைப்பேன் என்று சொல்வது எந்த வகையில் சரி? திமுக எம்எல்ஏ கைது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலளித்துள்ளார். ஆகவே அதில் அவர் மாற்று கருத்தோ வேற்று கருத்தோ எதுவும் சொல்லவில்லையே. அரசை விமர்சிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. இது பார்த்தீங்கன்னா திமுகவும் தாவேகவும் இந்த இதில் ஒரே மாதிரி தானே பண்ணுறாங்க. திமுக இது பண்ண தப்புன்னு அன்னைக்கு தாவேக்கா இன்னைக்கு தாவேக்கா இல்லை அதாவது ஊடகங்கள் ஊடகவியலாளர்களுடைய பார்வைக்கு நான் விடுகின்றேன். திமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டது. முன்னாடி அவர் மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, அதுக்கு பிறகு இவருடைய கைது. 2 பேருடைய உரையை நான் பொதுவெளியிலே நான் அதை வைக்கின்றோம். பொதுமக்களே முடிவு செய்யட்டும். எலும்பை உடைப்பேன் என்று சொல்வது எந்த வகையில் சரி? அதை உங்களை போன்ற ஊடகவியலாளர்களோ மக்களோ அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுவும் சட்டப்பேரவைக்குள் வைத்து என்று சொல்வது ஒரு நாகரிகமான அரசியல் நோக்கி போகாது. வன்முறையை தூண்டுகின்ற விதமாக யாரும் பேசக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் சொல்லி வருவோம். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அது இறுதி படம் என்று அவரே அறிவிச்சிருக்கிறாங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.